ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஜல்லிக்கட்டில் கலந்தபவர்கள் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். madurai.nse.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜல்லிக்கட்டு காளை அடக்குபவர் பதிவுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் உங்களுக்கு பல வகையான ஆப்ஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். முதல்ல ஜல்லிக்கட்டு காளை பதிவு. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் காளை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் பதிவு செய்வதற்கு ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது, ஜல்லிக்கட்டு காளையை அடக்குபவர் பதிவு செய்வது. இதுதான் நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுற மாரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு காளையை அடக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பதிவு பண்ணிட்டு தான் போகிற மாரி இருக்கும். அதுக்கு இந்த ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதேமாரி நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கான சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கான சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிட்டு என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்றைக்கி போய்ட்டு நீங்கள் அந்த ஜல்லிக்கட்டில் வந்து கலந்துக்கிற மாரி இருக்கும். ஓகே, எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா இதில் செகண்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜல்லிக்கட்டு காளை அடக்குபவர் பதிவுன்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான செலக்டிங் ஹாஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஹாஸ்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்ட் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்டில் போகிறேன் அப்படின்னு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தாங்கள் எதனா ஒரு போட்டிக்கு பண்ணி இப்போ ஏதாச்சும் ஒரு போட்டி மட்டும் தான் நீங்கள் வந்து பங்கேற்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே கொடுத்துருக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜல்லிக்கட்டு லொக்கேஷன். ஸோ தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க, ஒரு இது வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் ஹாஸ்டிங் டிஸ்ட்ரிக்ட் என்ட்ரு பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஒரு சில ஆப்ஷன்லாம் வந்து பார்த்தா டிசபிள் இருக்குது. ஏன்னா சர்வர் இஷ்யூஸ் காரணமாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் வரும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பொறுமையாக பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஜல்லிக்கட்டு லொக்கேஷன் கேட்டிருக்காங்க முதல்ல. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த ப்ரோக்ராம் வைக்கிறாங்க, ஜல்லிக்கட்டுக்கான ப்ரோக்ராம் வைக்கிறோம், அந்த ப்ரோக்ராம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணால் அதில் எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்றத கேட்பாங்க. ஸோ அலங்காநல்லூரா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்கள் எங்கே பங்கு பெற போகிறோம் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, சப்மிட்டிங் லொக்கேஷன் கொடுத்தாச்சு. அடுத்த கட்டமாக மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் மொபைல் என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆதார் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போய்ட்டு உங்கள் ஆதார் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா காளை அடக்குபவர் பெயர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வயது கேட்டிருக்காங்க. உங்கள் வயது என்ன அப்படின்றத நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்டை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த தாலுக்கில் இருக்கீங்க, உங்கள் தாலுக்கு என்ன, ரெவென்யூ வில்லேஜ் இதில் போயிட்டு உங்களுடைய வில்லேஜ் எது அப்படின்றத நீங்கள் வந்து சைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தா நிறைய பேர் யூஸ் பண்ணுறதால சைட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக ஃபுல் அட்ரஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஃபுல் அட்ரஸை நீங்கள் மென்ஷன் வந்து பண்ணுற மாரி இருக்கும். ஸோ ஃபுல் அட்ரஸை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து பின்கோடு கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் பின்கோடு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கான வெயிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்கள் வெயிட் என்ன அப்படின்றத நீங்கள் கிலோவில் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்க, அதேமாரி ஹைட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எத்தனை சென்டிமீட்டர் ஹைட் இருக்கீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நீங்கள் யாரை தொடர்பு கொள்ளணுமோ அவங்க நம்பரை கொடுங்க. அந்த பெயர் கேட்டிருக்காங்க. எமர்ஜென்சிக்கு அவங்க பெயர், அதேமாரி அவங்க மொபைல் நம்பர் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். ஏதாச்சும் எமர்ஜென்சியாக கான்டாக்ட் பண்ணுறதுக்காக அவங்க பெயர் என்ன, அவங்க மொபைல் நம்பர் என்ன அப்படின்றத வேற ஒருத்தருடைய மொபைல் நம்பர் கொடுக்க பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு காளையை அடக்குபவரின் ஆதார் சான்று. ஸோ உங்களுக்கான ஆதார் சான்று நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆதார் இருக்குது பாருங்கள். ஆதார் கார்டை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க, அப்லோட் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் ஃபார்மேட்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி அதே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே இருந்தாவே போதுமானது. உங்கள் ஆதார் கார்டு, மெடிக்கல் சர்டிஃபிகேட், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்த கட்டமாக டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
should not have recent injury, surgical scare இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஹைப்பர்டென்சிவ் பேஷண்ட் ஆன் எக்ஸாமினேஷன் ஆர் நாட் அலோட் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி அந்த நாட்கள் அன்றைக்கி நீங்கள் ஆல்கஹாலோ எதுவுமே எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துரு. கீழே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துட்டு உங்களுக்கான கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்கள் அப்படியே பார்த்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லும். அது எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான சப்மிட் ஆகிட்டு ஒரு ரிசிப்ட் வந்திருக்கும். அந்த ரிசிப்ட் நீங்கள் அப்படியே வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதுமானது. ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரிசிப்ட் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தா சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் வந்து உங்களுக்கான இதை வெரிஃபை பண்ணிட்டு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க டவுன்லோட் சர்டிஃபிகேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆன்லைன்லேயே உங்களுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு என்றைக்கு உங்களுக்கு அந்த ஜல்லிக்கட்டு நடக்குது அன்றைக்கி போயிட்டு நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை காமிச்சு நீங்கள் அந்த ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த காலையை நீங்கள் அடக்கிக்கலாம். ஓகே, ஜல்லிக்கட்டு காலை பதிக்கும் சேம் அதேமாரி தான் ப்ராசஸ் இருக்க போதுங்க. ஒரு சில ஆப்ஷன்ஸை மட்டும் உங்களுக்கு வந்து மாறுபடும். ஸோ அதேமாதிரி தான் எந்த ஜல்லிக்கட்டுக்கு போக போகிறீங்க, லொக்கேஷன்ஸ் என்ன, ஸோ மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். அதுக்கப்புறம் உரிமையாளர் மொபைல் நம்பர் என்ன, உரிமையுடைய ஆதார் நம்பர் என்ன, உரிமையாளர் பெயர் என்ன, உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் என்ன எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. அதேமாரி அசிஸ்டன்ட் யாராச்சும் இருக்கானா அந்த அசிஸ்டன்ட் பெயர் என்ன, அசிஸ்டன்டுடைய மொபைல் நம்பர் என்ன கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீட் இனம் அந்த காளை விவரம் பற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். எந்தமான காளை அப்படின்றத கொடுத்துட்டு ஸோ காளையை வந்து பார்த்தா உங்கள் பூர்வீகமானு கேட்கும். சேம் பூர்வீகம்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காளையோட வயது என்ன, காளையினுடைய வரிசைகள் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். காளை கொம்பின் நீளம் என்ன, கொம்புகளுக்கு இடையே உள்ள இடைவெளி என்ன, அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு காளையோட உயரம் என்ன, காளையின் நிறம் என்ன, ஸோ அந்த காளைக்கு ஏதாச்சும் வந்து அடையாளங்கள் இருக்குன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கால்நடை மருந்தகத்தின் பெயர், அந்த காளை நீங்கள் எங்கேயாச்சும் டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா எந்த டாக்டர்கிட்ட வாங்குறீங்க, அதோடைய பெயர் என்ன, அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் என்ன, தடுப்பூசி விவரத்தை என்ன எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து ஃபில் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நீங்கள் டிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். இந்த மாதிரி தான் ஜல்லிக்கட்டு காளைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் ஒரு காளையை கொண்டு போனாலும் சரி, காளையை அடக்க போகிறா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சிம்பிள் ப்ராசஸ் தான், அதிகமான ஸ்டெப்ஸ் எல்லாம் கிடையாது, கம்மியான ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 2-3 டாக்குமெண்ட்ஸை மட்டும் நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் வந்துடும். ரிசிப்டை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்த்துறீங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதிலே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதேமாரி ஸ்டேட்டஸ் பார்த்து உங்களுக்கான அப்லோட் கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டும் அப்பயே நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண சொல்லவே ஒரு ரிசிப்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிசிப்டில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.